பிள்ளை போல் இருந்தும் இவள் அன்னையே. வழிமாறி வந்த மொழி தெரியாத சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு தங்க இடம் கொடுத்து உண்ண உணவு கொடுத்து அன்போட அரவணைப்போட பாத்துக்கிட்டாங்க மூதாட்டி ஒருத்தங்க. என்று ஓர் குரல் கேட்குதே, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்றதுக்கு உதாரணமா மூதாட்டியுடைய இந்த செயல் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தேடி வந்த உறவினர்களோட சிறுவனை அனுப்பி வைக்கும் போது உணவு அளிச்சு தன்னுடைய அன்பை வெளிக்காட்டியிருக்காங்க. குமரி மாவட்டம் கடையாள் பக்கத்துல இருக்கக்கூடிய மருதம்பாறை பகுதியில 3 நாட்களுக்கு முன்னாடி சற்று மனநிலை பாதிக்கப்பட்ட வடமாநில சிறுவன் ஒருத்தர் அங்க சுத்தி திரிஞ்சிருந்திருக்காரு. மலையோர பகுதியான இந்த பகுதிக்கு எப்படி இந்த சிறுவன் அங்க வந்தாரு அப்படின்னு எல்லாருமே குழப்பத்துல ஆழ்ந்திருக்காங்க. அப்ப சிறுவன் கிட்ட பேசும்போது ஹிந்தி தவிர அவருக்கு வேறு மொழி தெரியல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து அந்த பகுதியில ஹிந்தி தெரிஞ்ச ஒரு பெண் கிட்ட அந்த சிறுவனை கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பெண் விசாரிச்சதுல அந்த சிறுவன் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் அந்த சிறுவன் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் அவருக்கு 16 வயது அப்படின்னும் அவருடைய பெயர் சுபாஷ்குமார் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. ஆனா அந்த சிறுவன் எப்படி இங்க வந்தாரு அப்படின்ற விவரங்கள் தெரிய வரல. இதை தொடர்ந்து அந்த பெண் தன்னுடைய அம்மா சுகுமாரி அவர்கள் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு சிறுவனை பார்த்துக்க சொல்லி விட்டு இருந்திருக்காங்க. 2 நாட்கள் மூதாட்டி சுகுமாரி இந்த சிறுவனை அன்போட அரவணைப்போட ஒரு தாய் போல பார்த்துக்கிட்டாங்க. சிறுவனுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சிருந்திருக்காங்க. சிறுவன் சம்பந்தமான விவரங்கள் சமூக ஊடகங்கள் மூலமா எல்லாருமே தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்துதான் சிறுவனுடைய உறவினர்களுக்கு சிறுவன் இருக்கிற இடம் சம்பந்தமான தகவல் தெரிய வந்திருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சிறுவனுடைய மாமா மகேஷ் அப்படின்றவரு சிறுவன் சுபாஷ்குமார 2 மாதங்களுக்கு முன்னாடி இந்த பகுதிக்கு கூட்டிட்டு வந்ததா கூறப்படுது. சிறுவனுடைய மாமா மகேஷ் கருங்கல் பகுதியில தனியார் என்ஜினியரிங் கல்லூரியில வேலை செஞ்சுட்டு வராரு. இதை தொடர்ந்து சிறுவனை இங்க கூட்டிட்டு வந்ததாகவும் சிறுவன் அதுக்கப்புறமா காணாம போயிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. சிறுவன் இருக்கக்கூடிய இடத்தை அறிஞ்சு அங்க சிறுவனை கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. ஆதார் அட்டை உட்பட ஆவணங்களை காட்டி அதுக்கப்புறமா சிறுவனை கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. பாட்டி சுகுமாரி அங்க சிறுவனை வழி அனுப்பும் போது தன்னுடைய அன்பை வெளிக்காட்டியிருக்காங்க. கடைசியா ஒரு தடவை சிறுவனுக்கு சாப்பாடு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி உறவினர்கள் அனுமதியோட சிறுவனுக்கு உணவளிச்சு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த மூதாட்டி. இவங்களுடைய இந்த செயல் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.